கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம ஒரு சின்ன ஸ்கிட்டு பார்க்க போகிறோம். இந்த கதையில் மகனுடைய படிப்பு காரியத்துக்கு அப்பாவும் மற்றும் உறவினர் மற்றும் நண்பர் மத்தியில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆணுடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுக்காதபடிக்கு படிப்பு காரியத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த கதையில். அந்த கதையினுடைய முடிவில் தகப்பனும் மகனும் எப்படி மனம் திரும்புகிறாங்க அந்த கதை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். காட்சி 1. என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்ட் கூட சர்ச் பண்ணலாம்ப்பா. சர்ச்சுக்கு போக வேண்டாம்ப்பா, படி. ஓகேவா? பப்ளிக் எக்ஸாம் வருது, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிற வழி பாரு. புரியுதா? படி. காட்சி 2. ஹலோ ஜான், என்ன பண்ற? என்னடா சொல்றா? பீச்சுக்கு போற வரியாடா? இப்பதான் ப்ரே பண்ணலாம்னு இருக்கேன், அதுக்குள்ள என்ன கூப்பிடுது? சரி வாடா போலாம். வாடா போலாம். காட்சி 3. ஜான் என்ன பண்ற? இந்த அம்மா அத்தை பேசுறாங்க, பேசு. ஹலோ அத்தை. ஜான் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். படிக்கிறியா? எப்படி படிக்க முடியுது? நான் சண்டே காலையில் சர்ச்சுக்கு போயிடுறேன், சண்டே சர்ச்சுக்கு. அதனால டைம் கிடைக்க மாட்டேங்குது. அது எப்படி படிக்கிறது, எப்படி பாஸ் பண்ணுறது? எப்படி படிக்கிறது அப்படி சொல்லாத. இந்த திருப்பணி நல்லா படிச்சு பப்ளிக்லையா நல்லா படிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும். படிக்கிற வேலையை முதல்ல பாரு. படி. இப்போ இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீ படி, அப்புறம் சர்ச்சுக்கு போய்க்கலாம். சரியா? சர்ச்சுக்குலாம் போகணும். புரிஞ்சுதா? ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேவா? ஓகேம்மா, வைக்கிறேன். காட்சி 4. ஜான், விஷயம் தெரியுமா? சொல்லுங்கப்பா. ரிசல்ட் வந்துச்சுடா. சொல்லுங்க. 5 சப்ஜெக்ட் ஃபெயில். என்ன பண்ண போற? இது பாஸ்டர் ஃபோன் பண்ணலாம். ஹலோ. பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுங்க. அப்படியா? பையன் பாஸ் ஆகிட்டானா எல்லாத்துலேயும்? இல்லை, 5 சப்ஜெக்ட் ஃபெயில் பாஸ்டர். ஐயோ, இப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் முயற்சி பண்ணா? ஆமாம், நிறைய படிச்சாருதான். அப்புறம் வந்து ஃபெயில் ஆகிட்டாரு. ஐயோ, அதெல்லாம் பிரதர், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் அன்னோட காரியத்துக்கு முதலிடம் கொடுக்கணும், சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே கிளாஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணீங்க. இப்போ கடைசியில் பாருங்கள், எல்லா சப்ஜெக்டும் ஃபெயிலாகிற நிலமை ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் ஆண்டோட காரியத்துக்கு முதலிடம் கொடுக்கணும் முன்னாடியே சொன்னேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆண்டோடைய வேதம் சொல்கிறது. நீங்கள் முதலாவது ஆண்டருக்கு முதலிடம் கொடுத்துருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்திலும் உதவி செஞ்சுருப்பார். சரி சரி, இதுக்கப்புறம் நாங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறோம் பாஸ்டர். ஓகே பிரதர், இனிமேல் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டோட காரியங்களுக்கு நீங்கள் முதலிடம் கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு தொடர்ந்து உதவி செய்வார். ஆமென். காட்சி 5. ஜான், பாத்தியா, நம்ம தப்பு பண்ணிட்டோம்டா. தேவனோட எதிர்பார்ப்பு செய்யாம நம்மளோட எதிர்பார்ப்பு செஞ்சுட்டோம். இதுக்கப்புறமாவது நம்ம தேவனோட எதிர்பார்ப்பு செய்யணும். சரிதாப்பா. நீ வந்து எக்ஸாம் எக்ஸாம் அப்ளை பண்ணு. 1 மாதங்களுக்கு பிறகு. ஜான், நீ எக்ஸாம் எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டடா. ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் சில வந்துருச்சா? சப்ஜெக்ட் எல்லாத்துலயும் 100 மார்க் வாங்கியிருக்க. ஆமாப்பா, நான் நீ பைபிள் படிச்ச, ப்ரேயர் பண்ண, சர்ச்சுக்கு போன, பாரு கர்த்தர் நமக்காக கிருபை செஞ்சு நீ எல்லாத்துலயும் பாஸ் ஆக கர்த்தர் கிருபை செஞ்சுக்கிறாரு. அவர் எதிர்பார்ப்பு நம்ம செஞ்சோமா, நம்ம காண்டி பாரு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காரு பாரு. கர்த்தர் நாமத்துக்கே மகிமை உண்டாகுது.